Hello students, welcome back to my channel. நம்ம output based questions தான் பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம இன்னைக்கு செகண்ட் output based questions பார்க்கலாம். கொஷினை ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங்க்கு எப்படி அவுட்புட் நமக்கு எழுத வருமா வராதா அப்படின்ற எந்த ஒரு கொஷின்ஸும் வேணால் கான்ஃபிடண்ட்டாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸோடு நான் எப்படி ரீட் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட் எழுதணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே டெஃப் ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான். அப்போது ஃபங்க்ஷன் கால்லேருந்து தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கொஷினை ஃபஸ்ட்டு கான்ஃபிடண்ட்டாக ரீட் பண்ணலாம். ரைட், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டெஃப் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண கொஷின். ஓகேவா? ஓகே, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லென்த்தை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் எல்ஸு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொஷினுக்கு ஃபங்க்ஷன் கால்லேருந்து தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஃபைன், இதை ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் தி அவுட்புட் எங்கேருந்து கிடைக்கும்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு கொஷினில் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன அவுட்புட் கிடைக்கும்? இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் கால்லேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு கீழே எந்த ஒரு லைன்ஸும் இல்லை. ஸோ இங்கேருந்து தான் ப்ரோக்ராம் ஆரம்பித்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபைன், ஃபங்க்ஷன் காலில் நம்ம பாஸ் பண்ணுற இந்த ஆர்குமெண்ட்டோட நேம் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் 2@com கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் இங்கே பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இதோட லென்த்தை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ லென்த்து கேல்குலேட் பண்ணி 11ன்னு சொல்லி கேல ஸ்டோர் ஆயிடும். எந்த இடத்துல கே இருக்குன்னு பாருங்கள். ரேஞ்சில் நமக்கு கே கொடுத்துருக்காங்க ஃபார் லூப்பில். அப்போ 0,11 அப்படின்றப்போ 0 to 10 வரைக்கும் தான் நம்மளுக்கு பாசிபிள். ஏன்னா ஸ்டாப் வேல்யூ -1ன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஐயில் அசைன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் ஐட்ரேட் பண்ணும்போது 0, நெக்ஸ்ட் டைம் ஐட்ரேட் பண்ணும்போது 1 2 3 4 5 அப் டு 10 வரைக்கும் 10 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் டைம் ஐயில் எந்த வேரியபிள் அசைன் ஆகும்? எஸ் அசைன் ஆகும். ஓகேவா? எஸ்ஸை இங்கே பார்க்குறாங்க. எஸ் ஆஃப் ஐன்னு பார்க்கும்போது அப்பர் கேஸான்னு பார்க்குறாங்க. ரைட், இஸ் அப்பரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிஷன் என்னவாக இருக்குது? இது அப்பர் கிடையாது. அப்போ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்க்குறாங்க அந்த எஸ் ஆஃப் 0ல் எஸ் இருக்கனால இஸ் ஆல்ஃபாவும் பார்க்குறாங்க. எஸ் ஆல்ஃபபெட்ஸ் தான். ஆல்ஃபபெட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ இந்த எம்ன்றது என்ன மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங். இப்போ இது எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்மால் எஸ்ஸை கேபிட்டல் எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். அப்போ எஸ் ஆஃப் 1ல் என்ன இருக்கும்? சி இருக்கும். சி அப்பரான்னு பார்க்குறாங்க. இல்லை. அப்போ எல்எஃப் கண்டிஷனுக்கு இது சி அப்பர் கேஸ் தான் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸாக எம்மில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? கேபிட்டல் எஸ் இருக்கா? அந்த கேபிட்டல் எஸ்ஸுக்கு பக்கத்துலேயே கேபிட்டல் சி அப் அண்ட் ஆகும். அதுக்காகத்தான் இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே எம்மை எம்டியாக வச்சுக்கிட்டு எம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு சிங்கிள் லைனில் வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? கொடுத்துருக்க எல்லா லோவர் கேஸுமே நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போது ஸ்கூல் ஃபுல்லாமே நீங்கள் என்ன எழுதலாம்? அப்பர் கேஸாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது நம்பர் இஸ் அப்பரான்னு பார்க்குறோம். அம்பரும் கிடையாது. அல்ஃபாவான்னு பார்க்குறோம். இஸ் அல்ஃபாவும் கிடையாது. அப்போ அப்பராவும் அல்ஃபாவும் இல்லாத இந்த நம்பரோட என்ன ஆகும் அப்படின்னா 2 பி இன்க்ளூட் ஆகும். அப்போ இந்த 2க்கு பதிலாக 2 பி நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் அப்பரும் கிடையாது. சிம்பிள் ஆல்ஃபபெட்ஸும் கிடையாது. நம்பர்ஸும் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்க்கும் நமக்கு எல்ஸ் கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த அட்டுக்கு 2 பி ஆட் ஆகும். 2க்கு 2 பி, அட்டுக்கு 2 பி. அப்போ 4 பிஸ் இங்கே ஆட் ஆகும். ஓகேவா? ஃபைன், ஆல்ரெடி நமக்கு தெரியும் எல்லா லோவர் கேஸும் என்னவா கன்வெர்ட் ஆகும்? அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போது நம்மளோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ரைட்டா? எல்லா லோயர் கேஸில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்பர் கேஸ் ஆகும். இந்த காம்ன்றது அப்பர் கேஸ் ஆகும். அந்த 2க்கு டபுள் பி ஆகும். அட்டுக்கு 2 பியும் ஆட் ஆகிருக்கும். ஸோ 2க்கும் அட்டுக்கும் பிபின்னு 4 பிஸ் ஆட் ஆகிருக்கும். இதுதான் நம்மளோட அவுட்புட்.
Second question, predict the output of the following code learn, right? இங்கே கேட்டிருக்க கான்செப்ட் குளோபல் லோக்கல் கான்செப்ட் தான். கண்டிப்பாக இந்த குளோபல் லோக்கலில் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின் மேபி இந்த மாதிரி 3 மார்க் கொஷின்ஸ் வர கூட நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த பிளேஸில் நம்ம கொஷின் பேப்பரில் ஒரு இடத்துல குளோபல் லோக்கல் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் நல்லாவே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். வியில் 50 அசைன் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, குளோபலாக வி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் V25 இஃப் கண்டிஷன் ஒரு எல்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க, அகெயின் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ டோட்டலாக 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? ஓகே ஃபைன், இதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்டு ஃபங்க்ஷன் கால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபங்க்ஷன் கால்க்கு அப்புறமும் சம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது, அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. ஓகே, ஃபங்க்ஷன் காலில் இருந்தானே ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது, ரைட்? ஃபங்க்ஷன் கால் பண்ணோடனேவும் ப்ரோக்ராம் இங்கே போய் கால் ஆகுது. ஃபைன், இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இங்கே முடியுது, ரைட்? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன் இன்சைடாக ஃபங்க்ஷன் அவுட் சைடான்னு பாருங்கள், ரைட்? ஃபங்க்ஷனோட அவுட் சைடில் தான் இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ரைட்? ஃபைன், அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நல்லா தெரியும் V = 50, இது ஃபுல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிருமா? ஃபைன், இந்த சேம் லைனாக தெரியுதா? அப்போ இது ஃபங்க்ஷனுக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த V50 அப்படின்றப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிரும்? 50 சொல்லி கொடுத்துட்டு எண்டில் ஒரு ஹேஷ்டேக் ஆட் ஆகிடும். ஃபைன், அப்போது இந்த வியை பேஸ் பண்ணது தான் இது. ஃபைன், அப்போ இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்குரிய அவுட்புட் எங்கே கிடைக்குது அப்படின்னா டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வச்சு. டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனில் என்னக்கு பதிலாக நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்? 20 சொல்லி பாஸ் பண்ணுறோம், ரைட்? இங்கே குளோபல் ஆஃப் வின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த குளோபல் ஆஃப் வி மீனிங் என்ன அப்படின்னா வெளியில் இருக்க குளோபல் டிக்ளரேஷனில் இருக்க வேரியபிளோட வேல்யூஸை நம்ம இங்கே எடுத்து அசைன் பண்ணியிருக்கோம். V = 50. அப்போ இந்த வியில் என்ன அசைன் ஆகிருக்கும்? இப்போ 15 சொல்லி அசைன் ஆகிருக்கும். மறுபடியும் அந்த 50வை நம்ம என்ன பண்ணிட்டோம்? V = 25 சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ கரண்ட்டாக வியில் என்ன இருக்கும் அப்படின்னா 25 சொல்லி தான் இருக்கும். ஓகேவா? ஃபைன், இப்போ நீங்கள் எண்ணில் என்ன இருக்கும்? இந்த 20 தானே இருக்கும். n = 20 தானே, ரைட்? அப்போ 20 மாடுலஸ் ஆஃப் 7ன்றப்போ ரிமைண்டரோட வேல்யூஸாக இருக்கும். 7 2s are 14, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 6. 20யை நம்ம மாடுலஸ் ஆஃப் 7 பண்ணும்போது 7 2s are 14, ரிமைனிங் 6 இருக்குது. அப்போ 6 = 0வா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இஃப் கண்டிஷன் ஃபெயில்ட் ஆயிரும், எல்ஸ் கண்டிஷன் வருது. வியோட வேல்யூ இப்போ பார்க்குது. மேலே போய் ப்ரீவியஸ் வேல்யூவில் வியை பார்த்தோம் அப்படின்னா 25. அப்போ 25 மைனஸ் என்னோட வேல்யூ என்னது? 20, இங்கேருந்து பாஸ் பண்ண வேல்யூ. 25 மைனஸ் 20ன்றப்போ இங்கே வியில் அசைன் பண்ணுற வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5. அப்போது இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு நெக்ஸ்ட் லைனில் தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே கிடைக்கிற ரிசல்ட், ஃபங்க்ஷனுக்குள்ளே கிடைக்கிற ரிசல்ட்டை எடுத்து பிரிண்ட் பண்ணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 5 சொல்லி கிடைக்கும். அப்போ நம்மளோட அவுட்புட் என்னது? ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 50 ஹேஷு, செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 5 சொல்லி கிடைக்கும். இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், ரைட்? 50 ஹேஷு 5 இந்த மாதிரி அவுட்புட் எழுதுனா போதும், ரைட்? ஸோ நீங்கள் இதுக்கு அவுட்புட் ப்ரெடிக்ட் தி அவுட்புட் மட்டும்தான் நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே நம்மளுக்கு கொஷின்ஸில் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் அவுட்புட் மட்டுமே எழுதினாலே போதும், உங்களுக்கு சாலிடாக 3 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எதரா சாய்ஸ் கொஷினை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார் லூப் நல்லா வரும் அப்படின்னா ஃபார் லூப்பை சூஸ் பண்ணுங்கள். இஃப் கண்டிஷன் வரும் அப்படின்னா இஃப் கண்டிஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்றதை நோட் பண்ணுங்கள், ரைட்? ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் காலில் இருந்தால் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இந்த மாதிரி கொஷினுக்கு 3 மார்க்ஸ் சாலிடாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அவுட்புட் பேஸ்டு கொஷினில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.